அனைத்து நாடுகளையும் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்குமாறு கூறிக்கொண்டிருக்கும் வேளையிலே இலங்கை நாட்டிற்குள் இஸ்ரேலிய படை வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இஸ்ரேலிய படை வீரர்கள் இங்கிருக்கின்ற படை வீரர்களை கைது செய்யுமாறும் எமது தொழிலாளர்களை இஸ்ரேலிய நாட்டிற்கு தொழில் புரிவதற்கு அனுப்புவதை நிறுத்துமாறும் இந்த கொள்ளுப்பிட்டி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தூதரகம் என்ற பெயர்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த காரியாலயங்கள் வந்து இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கும் ஆபத்தானது என்றதை குறிப்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதற்கான பிரதான காரணம் எமது நாட்டுக்கு எதிரான சூழ்ச்சிகள் சதிகள் இந்த இடத்துல தான் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே சொல்லி வந்த விஷயம்தான், இஸ்ரேல்ல கொலை குற்றம் செய்யக்கூடிய கொலைக்காரர்கள் பயங்கரவாதிகள் தன்னுடைய ஓய்வுக்காக வேண்டி எங்கள் நாட்டுக்கு வாரது. உலகத்துல குற்றவாளி என்று சொல்லப்பட்ட தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த குற்றவாளி இவன் இந்த நாட்டில் வந்து ஒளிஞ்சு கொண்டிருக்கிறான். இவன் ஒரு நேரம் இந்த ஆபீஸுக்கு வைக்கக்கூடும். வடகிழக்கு பூமி அந்த மக்களுக்கு சொந்தமானது, மலையகம் அந்த மக்களுக்கு சொந்தமானது, அதே போன்று பாலஸ்தீன மக்களுக்கு பாலஸ்தீனம் சொந்தமானது. இஸ்ரேல் நாடானது பாலஸ்தீனிய நாட்டின் மீதும் பாலஸ்தீனிய மக்கள் மீதும் ஒரு இன படுகொலையை செய்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் இஸ்ரேலுக்கு முற்றுமுழுதாக ஆதரவாக இருக்கின்ற நாடுகளில் அமெரிக்க நாடும் பிரதான ஒரு நாடாக காணப்படுகிறது. இந்த இஸ்ரேல் யுத்தமானது இன்று சிரியா, லெபனன் போன்று மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்திலும் பரவி எமது உலக நாடுகளுக்கே ஒரு பெரும் அச்சுறுத்தலாக, இந்த இஸ்ரேலின் அராஜகம் உலக நாடுகளுக்கே ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்றது. எனவேதான் அமெரிக்க எம்பசி தூதரின் முன்னால் நாங்கள் இந்த போராடி அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் மூலம் மத்திய கிழக்கு நாடுகளில் செய்கின்ற இந்த அராஜகத்தை நிறுத்துமாறும், பலஸ்தீனிய சிறுவர்களை படுகொலை செய்வதை நிறுத்துமாறும், பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்வதை நிறுத்துமாறும் நாங்கள் இங்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மேலும் இலங்கை நாடானது பாலஸ்தீனிய நாடானது முதல் முறையாக தேசமாக கண்டறியப்படும் பொழுது, டிக்ளேர் செய்யப்படும் பொழுது இலங்கை தான் பாலஸ்தீன தேசத்துடன் நின்றது. ஆனால் இப்பொழுது பார்த்தோமானால் அவர்கள் எமது தொழிலாளர்களை, பாலஸ்தீனிய தொழிலாளர்களுக்கு விசா கொடுக்க அல்லது பெர்மிட்ஸ் கொடுக்காத பட்சத்தில், இஸ்ரேல் நாட்டினால் பெர்மிட்ஸ் கொடுக்காத பட்சத்தில் எமது தொழிலாளர்களை ஒரு போர் புரிகின்ற நாடாகிய இஸ்ரேலுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இஸ்ரேலிய படை வீரர்கள் அங்கு பாலஸ்தீனத்திலே இனப்படுகொலையை செய்துவிட்டு இலங்கைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதை எமது அரசு எதற்காக செய்கின்றது, எமது நாட்டை எதற்காக ஒரு தேசிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறது என்று கேட்டுக்கொண்டும், இஸ்ரேலிலிருந்து படை வீரர்கள் இலங்கைக்கு வருவானார்கள். ஆனால் இலங்கையானது ஒரு ஐநா கமிட்டியில் இருக்கின்றது. அந்த கமிட்டியில் இலங்கை கூறுகின்றது, அனைத்து நாடுகளையும் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்குமாறு கூறிக்கொண்டிருக்கும் வேளையிலே இலங்கை நாட்டிற்குள் இஸ்ரேலிய படை வீரர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவர்களையும் கைது செய்யுமாறும், அதாவது இலங்கை அரசாங்கம் மற்ற நாடுகளுக்கு எவ்வாறு புத்திமதி கூறுகின்றதோ அதே போன்று இஸ்ரேலிய படை வீரர்கள் இங்கிருக்கின்ற படை வீரர்களை கைது செய்யுமாறும், எமது தொழிலாளர்களை இஸ்ரேலிய நாட்டிற்கு தொழில் புரிவதற்கு அனுப்புவதை நிறுத்துமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கிட்டத்தட்ட 14 மாசமாக உலக பயங்கரவாதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல், பிரித்தானிய நாடுகள் அப்பாவி பலஸ்தீன் மக்களை கொண்டு குவிச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் உலகத்தில் வந்து அமைதியை நிலைநாட்டக்கூடிய நாடுகள் கூட அவர்களுடைய இந்த செயல்களை வந்து அங்கீகரித்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இலங்கை அரசாங்கத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், அரசியல் ரீதியாக எங்களோட நாட்டில் எங்களோட இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எந்த எதிர்கட்சியும் இல்லை இதுக்கு மேலே என்றாலும் கூட இந்த கொள்ளுப்பிட்டி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தூதரகம் என்ற பெயரில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த காரியாலயங்கள் வந்து இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கும் ஆபத்தானது என்றதை குறிப்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதற்கான பிரதான காரணம் எமது நாட்டுக்கு எதிரான சூழ்ச்சிகள் சதிகள் இந்த இடத்துல தான் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே சொல்லி வந்த விஷயம்தான், இஸ்ரேலில் கொலை குற்றம் செய்யக்கூடிய கொலைக்காரர்கள் பயங்கரவாதிகள் தன்னுடைய ஓய்வுக்காக வேண்டி எங்கள் நாட்டுக்கு வாரது. இங்கே வந்து டூரிஸ்ட் வீசால வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் நிறைய பண்ணி கொண்டிருக்கிறாங்க. என்றாலும் கூட இதே வேலையை வேற யாராவது ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க செய்கிற நேரம் எந்த வீசால வந்தீங்க, என்னத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய விஷயங்கள் கூட சென்ற மாதம் எங்களோட நாட்டில் நடந்துச்சு. ஆனாலும் கூட இஸ்ரேல் அமெரிக்காக்காரன் வர்ற நேரம் அவன் விசிட் வீசால வந்து இங்கே மொண்டசிரி நடத்துகிறான், ஆலயங்கள் ஓபன் பண்ணியிருக்கிறான், அவன் மத விஷயங்களை பிரச்சாரங்களை செஞ்சு கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்லாம உலகத்துல குற்றவாளி என்று சொல்லப்பட்ட தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த குற்றவாளி இவன் இந்த நாட்டில் வந்து ஒளிஞ்சு கொண்டிருக்கிறான். இவன் ஒரு நேரம் இந்த ஆபீஸுக்கு வைக்கக்கூடும்.
இவன் ஒரு நேரம் இந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடும். அவசரமாக இவனை கைது செய்யுங்க, அப்படி இல்லாட்டி இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுங்க. இவனுடைய இந்த சாபம் எங்கள் நாட்டு மக்களையும் சாரும் என்றதை மறந்துட வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வடகிழக்கு மக்களாக 30 வருட கால யுத்தத்தை நாங்கள் அனுபவித்தோம். அதனுடைய தாக்கத்தை அனுபவித்தோம். இறுதியின் போது இனப்படுகொலை செய்யப்பட்டது, இன அழிப்பு நடத்தப்பட்டது. அந்த வேதனை இன்னும் எங்களை விட்டு மாறவில்லை. எனவே வடகிழக்கு பூமி அந்த மக்களுக்கு சொந்தமானது, மலையகம் அந்த மக்களுக்கு சொந்தமானது. அதே போன்று பாலஸ்தீன மக்களுக்கு பாலஸ்தீனம் சொந்தமானது. எனவே இதனை கைப்பற்றுவதற்காக அமெரிக்கா உதவியோடு, அமெரிக்காவின் வழிநடத்துவதோடு யுத்தம் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே அமெரிக்காவுக்கு கூறுகின்றோம், அந்த பூமியை கைப்பற்றுவதற்கான அந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கூறுகின்றோம். சிறுவர்கள் கொல்லப்படுகின்றார்கள், குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள், தாய்மார்கள் கொல்லப்படுகின்றார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் கொல்லப்படுகின்றார்கள், உடல் ஊனப்படுத்தப்படுகின்றார்கள். இந்த வேதனைகள் எல்லாம் அனுபவித்தவர்களாக நாம் கூறுகின்றோம். உடனடியாக அந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும். அமெரிக்கா புதிய அரசாங்கத்தின் கீழ் ட்ரம்ப் கிறிஸ்தவ மதத்தை நம்புகிறார் என்றால் அந்த கிறிஸ்தவ மதத்தின் ஆழங்களை நேசித்து மக்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை ட்ரம்ப் செய்ய வேண்டும். உடனடியாக யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று கோருகின்றோம். Stop the occupation now! Gaza, Gaza, don't you cry! Palestine will never die!